News First, Prime Time, Sunrise. அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். வணக்கம் சந்திரிகா. வணக்கம் ஜெஃப்ரி. நாட்டினுடைய பொருளாதார கேந்திர நிலையமான கொழும்பு துறைமுகத்திலிருந்து நேரடியாக நியூஸ் ஃபர்ஸ்டின் காலை நேர பிரதான செய்திகளோடு உங்களை சந்திக்கிறோம். ஜனவரி மாதம் 24ஆம் தேதி 2014 ஒரு புதிய சூழலிலிருந்து காலை நேர பிரதான செய்திகளை உங்களுக்கு வழங்குவதில் நாம் மகிழ்ச்சி அடைகின்றோம். முதலில் உள்நாட்டு செய்திகளுக்கு எங்களுடைய அவதானத்தை செலுத்துவதற்கு முதல் தலைப்புச் செய்திகள். பாடசாலைகளில் விளையாட்டு உபகரணங்களை கையாளுதல் தொடர்பில் இன்று முதல் புதிய ஆலோசனைகள். கொக்குளாய் புளியமுனை மீனவர்களின் 2 படகுகள் சேதமாக்கப்பட்டுள்ளன. பஷார் அல் அசாத்தின் எதிர்காலம் குறித்த கருத்துக்களுடன் சிரியா தொடர்பான சமாதான மாநாட்டின் முதல் நாள் நிறைவு. ஒரு நாடு சகல வளங்களையும் கொண்ட நாடாக சர்வதேச ரீதியில் அங்கீகரிக்கப்பட வேண்டுமாயின் துறைமுகங்களும் சிறந்து காணப்பட வேண்டும். சந்திரிகா, இலங்கை அந்த விடயத்தில் பெரும் பாக்கியம் பெற்ற ஒரு நாடாக விளங்குகிறது. காரணம், கொழும்பு துறைமுகத்திலிருந்து நியூஸ் ஃபர்ஸ்டின் காலை நேர பிரதான செய்திகள், அதாவது வரலாற்று சிறப்புமிக்க அந்த இடத்திலிருந்து நியூஸ் ஃபர்ஸ்டின் காலை நேர பிரதான செய்திகளை உங்களுக்கு வழங்குகிறோம். முதலில் எமது கவனம் உள்நாட்டு செய்திகள் மீது. நாட்டில் உள்ள அனைத்து பாடசாலைகளிலும் விளையாட்டு உபகரணங்களை கையாளுதல் மற்றும் களஞ்சியப்படுத்தல் தொடர்பில் புதிய ஆலோசனைகள் அடங்கிய பத்திரம் ஒன்றை இன்று முதல் வெளியிடுவதாக கல்வி அமைச்சு அறிவித்துள்ளது. சகல அதிபர்களுக்கும் இந்த ஆலோசனைகள் அடங்கிய பத்திரத்தை தபால் மூலம் அனுப்பி வைக்க உள்ளதாக கல்வி அமைச்சு குறிப்பிடுகின்றது. கொழும்பில் உள்ள பிரபல பாடசாலை ஒன்றின் மாணவன் ஒருவன் ரோலர் இயந்திரத்தில் சிக்கி உயிரிழந்தமை மற்றும் எம்பிலிபிட்டியவில் பாடசாலை மாணவன் ஒருவன் ஈட்டியறிந்த சந்தர்ப்பத்தில் காயங்களுக்குள்ளானமை ஆகிய சம்பவங்களை அடிப்படையாக கொண்டு இந்த ஆலோசனை பத்திரத்தை வெளியிட கல்வி அமைச்சு தீர்மானித்துள்ளது. விளையாட்டு உபகரணங்களை கையாளுதல் மற்றும் அவற்றை எவ்வாறு பேணுவது போன்ற விடயங்கள் தொடர்பில் இந்த பத்திரத்தில் ஆலோசனைகள் உள்ளடக்கப்பட்டுள்ளன. இதற்கு முன்னர் வெளியிட்ட ஆலோசனைகளை அடிப்படையாக கொண்டு புதிய ஆலோசனைகள் அடங்கிய பத்திரம் தயாரிக்கப்பட்டுள்ளதாக கல்வி அமைச்சு மேலும் தெரிவிக்கின்றது. முல்லைத்தீவு கொக்குளாய் கடல் நீரேரியை அண்டிய புளியமுனை மீனவர்களின் படகுகள் சேதமாக்கப்பட்டுள்ளன. கொக்குளாய் அதே போல புளியமுனை மீனவர்களின் 2 மீனவ படகுகளை இவ்வாறு சேதமாக்கப்பட்டிருக்கின்றன. இது தொடர்பான மேலதிக தகவல்களை அறிந்து கொள்வதற்காக முல்லைத்தீவில் இருக்கும் எமது பிராந்திய செய்தியாளரோடு தற்போது நாங்கள் நேரடியாக தொடர்பினை ஏற்படுத்துகிறோம். வணக்கம் மதிவதனன். வணக்கம். சேதமாக்கப்பட்டு கடலிலே மூழ்கடிக்கப்பட்டுள்ளதுடன் அதற்கான இயந்திரங்களும் அளவாடப்பட்டுள்ளன. பலக்கணக்கான வலைகளும் இங்கே இந்த கொக்குளாய் கடல்நீர் ஏரியிலே பிடிக்கப்பட்ட சட்டவிரோத மீன்பிடி தொழிலின் காரணமாக இந்த செயற்பாடு இடம்பெறுவதாக பிரதேச தெரிவித்தனர். இது தொடர்பாக முறைப்பாடு செய்யப்பட்டுள்ளது. அரசு அதிபரிடமும் முறைப்பாடு. இது தொடர்பாக மேலதிக விசாரணைகள் காலப்போக்கிலே இந்த எல்லை தொடர்பான பிரச்சனையை தீர்த்து வைத்தால் கொக்குளாய் கடல்நீர் ஏரியிலே காணப்படுகின்ற எல்லை பிரச்சனையை தீர்த்து வைத்தும் சட்டவிரோத மீன்பிடி பிரச்சனையை தீர்த்து வைத்தாலுமே இவ்வாறான பிரச்சனைகள் தொடர்ந்த காலத்திலே நடைபெறாது என்பது குறிப்பிடத்தக்கது. நீதிகளுக்காக முல்லைத்தீவிலிருந்து சிவகுமார் மற்றவர்கள். தமது வாழ்வாதாரத்தை கொண்டு நடத்துவதற்காக சுய தொழிலில் ஈடுபட்டு வருமானத்தை ஈட்டக்கூடிய பல சந்தர்ப்பங்கள் அநேகமாக காணப்பட்டாலும் குறிப்பாக இளம் யுவதிகள் நேரத்தை வீணடிக்கும் பல சந்தர்ப்பங்களை எம்மால் காண முடிகின்றது. ஆனாலும் சந்திரிகா, ஓய்வு பெற்றும் சுய தொழில் மூலம் வெற்றி கண்டுள்ள ஒரு நபர் தொடர்பாக இன்றைய தினம் நாங்கள் செய்தி வழங்க காத்திருக்கிறோம். அந்த நபர் மட்டக்களப்பில் இருக்கின்றார்.
மட்டக்களப்பு பெரிய உப்போடை பகுதியில் வசிக்கும் சசிகலா ரத்னகுமாரால் இந்த மலர்ச்சேகை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. தமது ஓய்வு காலத்தில் பொழுதுபோக்காக மேற்கொள்ளப்பட்டு வரும் அந்தூரிய மலர்ச்சேகை இன்று அதிக வருமானத்தை ஈட்டித் தரும் நிலைமைக்கு அவரை உயர்த்தியுள்ளது. தனது ஆசைக்காக 1990ஆம் ஆண்டு ஒரு அந்தூரிய செடியை வளர்க்க ஆரம்பித்த இவர் இன்று 23 வகையான சுமார் 500க்கும் அதிகமான அந்தூரிய மலர் தோட்டத்திற்கு உரிமையாளராக விளங்குகிறார். இந்த மலர் தோட்டத்தில் சிவப்பு, வெள்ளை, ரோஸ் என பல வர்ணங்களில் அந்தூரியம் நந்தவனமாக காட்சியளிக்கிறது. திருமண விழாக்கள், வரவேற்பு வைபவங்கள் என பல சுப காரியங்களுக்கும் அந்தூரிய மலரினை மக்கள் கொள்வனவு செய்து வருகின்றனர். அந்தூரிய மலர் விற்பனை மூலம் மாதம் ஒன்றிற்கு 10,000 ரூபாவிலிருந்து 20,000 ரூபாவினை இவர் வருமானமாக பெற்றுக் கொள்கின்றார். இவர் உருவாக்கியுள்ள அந்தூரியம் நந்தவனத்தை பார்ப்பதற்கு பாடசாலை மாணவர்கள் வருகை தந்த வண்ணம் இருக்கின்றார்கள். இது 90ஆம் ஆண்டிலிருந்து நான் சின்ன உற்பத்தியாகி வர கலர்ஸ் எல்லாம் போகிற வர வழிகள் எல்லாம் வாங்கினது. பிறகு ஒரே ஃப்ரீயாக தான் எல்லாருக்கும் ஃப்ரீயாக கொடுக்குறேன் நான். அதுக்கு பிறகு இப்போ ஒரு ப்ரொஃபஷனலாக செய்யணுமென்ட்டு அதை ரெஜிஸ்டர் பண்ணி எம்சிலையும் ரெஜிஸ்டர் பண்ணி பொட்டானிக்கல் அக்ரிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட்லையும் இதை ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கிறேன். இதுக்கு வெளிநாட்டில் நல்ல மார்க்கெட் இருக்கு. இறைவனால் படைக்கப்பட்ட பூமியில் மண்ணின் வளத்தை கொண்டு பலவிதமான பயிர்களை வளர்க்க முடியும் என்பதற்கு இந்த நந்தவனம் சிறந்த உதாரணமாக அமைந்துள்ளது. கொழும்பு துறைமுகம் ஆசியாவில் உள்ள 6 பிரதான துறைமுகங்களில் ஒன்றாக பரிணாமம் பெற்றிருக்கிறது. ஹாங்காங், அதே போல சிங்கப்பூர் ஆகிய நாடுகளில் உள்ள துறைமுகங்களோடு போட்டி போடக்கூடிய தன்மை கொண்டது கொழும்பில் இருக்கின்றதான எங்களுடைய துறைமுகம். சந்திரிகா, நிச்சயமாக ஜெஃப்ரி, கொழும்பு துறைமுகத்தின் இறங்கு துறையை 6 கிலோமீட்டர்கள் வரை விஸ்தரித்ததன் மூலமே இந்த சாதனையை எம்மால் நிலைநாட்ட முடிந்தது. பொதுமக்களும் கூட சந்தர்ப்பம் வழங்கப்பட்டது. இந்த துறைமுகத்திற்கு வந்து பார்க்கக்கூடிய சந்தர்ப்பம் வழங்கப்பட்டது. அதிகளவான பொதுமக்களும் இந்த துறைமுகத்தை கண்டுகளித்ததையும் இந்த சந்தர்ப்பத்தில் நாங்கள் ஞாபகப்படுத்திக் கொண்டு அடுத்த செய்திக்கு எங்களுடைய நேர்களை அழைத்து செல்லலாம். இப்போது சந்திரிகா, நாட்டினுடைய பல்வேறு பகுதிகளிலும் மரக்கறி வகைகளின் விலைகள் தொடர்பாக நாங்கள் ஆராயலாம். முதலில் மலையகத்துக்கு நமது கவனத்தை செலுத்துவோம். அங்கு இது தொடர்பான தகவல்களை வழங்குவதற்காக நமது பிராந்திய செய்தியாளர் ரஞ்சன் காத்திருக்கின்றார். வணக்கம் ரஞ்சன். வணக்கம் ஜெஃப்ரி. ரஞ்சன். வணக்கம் சந்திரிகா. வணக்கம். மலையகத்தில் தற்போதைய மரக்கறி, அதாவது இன்றைய மரக்கறி விலைகள் தொடர்பாக ஆராயலாம். ரஞ்சன் எங்களோடு தற்போது தொடர்பில் இணைந்து கொள்கின்றார். அவரை தொடர்பு கொள்ள முயற்சிக்கின்றோம். வணக்கம் ரஞ்சன். வணக்கம் ஜெஃப்ரி. வணக்கம். ஹலோ ஜெஃப்ரி, வணக்கம். ஹலோ ஜெஃப்ரி. ஹலோ. மலையகத்தை பொறுத்தளவில் மரக்கறி விலைகள் பெருமளவில் மாற்றங்கள் எதுவும் இல்லை. ஒரு சில மரக்கறி விலைகள் ஓரளவு கூடியுள்ளன, ஒரு சில மரக்கறி விலைகள் ஓரளவு குறைந்துள்ளன. பொதுவாக இந்த காலங்களில் உருளைக்கிழங்கு அறுவடையை எதிர்பார்த்தே விவசாயிகள் காத்திருக்கின்றனர். அவர்களுக்கான நியாயமான விலை நிர்ணயிக்கப்படாததினால் இதுவரை அவர்கள் அந்த அறுவடையை செய்யாமல் காத்திருக்கின்றனர். பெரும்பாலும் மார்ச் அல்லது ஏப்ரல் மாதங்களில் அவர்களின் அறுவடையை நாம் எதிர்பார்க்கலாம். தற்பொழுது 65 ரூபாய் தொடக்கம் 75 ரூபாய் விலையிலேயே அவர்களிடம் இந்த உருளைக்கிழங்கு வாங்கப்படுவதாக அவர்கள் தெரிவிக்கின்றனர். மேலும் காலநிலையில் ஒரு பெரிய மாற்றம் இல்லாமல் இருக்கிற ஜெஃப்ரி, கடந்த வருடங்களில் காணப்பட்ட பனிப்பொழிவு இவரிடம் நுவர்லியாவில் இல்லை என மக்கள் கூறுகின்றனர். உண்மையிலேயே கடந்த வருடங்களில் டிசம்பர் மற்றும் ஜனவரி மாதங்களில் அவ்வப்போது ஓரளவு பனிப்பொழிவை நாம் கண்டோம். இந்த வருடம் அந்த பனிப்பொழிவை எம்மால் காண முடியாது உள்ளது. மற்றும் குளிரும் ஓரளவு குறைந்துள்ள நிலையிலேயே காணப்படுகிறது. வளமையாக நுவரலியா என்றால் குளிரையே மக்கள் கூறுவது. இந்த வருடம் அந்த குளிரும் ஓரளவு தணிந்து காணப்படுவதும் பகல் வேளைகளில் அலையில வெப்பம் நிலவுகின்றது. அடுத்து வவுனியாவுக்கு
உங்களை அழைத்து செல்ல போகின்றோம். வவுனியாவில் இருக்கின்றதான எங்களுடைய பிராந்திய செய்தியாளர் கபில்நாத்தோடு சந்திரிகா தற்போது நாங்கள் தொடர்பினை ஏற்படுத்துகிறோம். அங்கு மரக்கரியின் வழக்குகளின் விலைகள் எவ்வாறு அமைய போகிறது என்று சொல்லி பார்க்கலாம். அவரை இணைத்துக் கொள்வதற்கு முயற்சிக்கின்றோம். சந்திரிகா, நாங்கள் அடுத்த செய்திக்கு செல்லலாம். கடற்கரைகளை அழகுபடுத்துவதன் மூலம் அந்த பகுதிகளை சிறந்த பொழுதுபோக்கு இடமாக மாற்றமடைய செய்ய முடியும். இதற்கு முன்னுதாரணமாக புத்தளம் கொழும்பு முகத்திடல் விளங்குகிறது. புத்தளம் கடற்கரை அழகுபடுத்தப்பட்டு பொழுதுபோக்கு இடமாக மாற்றப்பட்டதை அடுத்து ஏராளமான மக்கள் தமது மாலை பொழுதினை கழிப்பதற்கு அங்கு வருகை தந்த வண்ணம் உள்ளனர். படகு சவாரி உட்பட பல்வேறு விளையாட்டு வினோத நிகழ்ச்சிகள் மூலம் மக்களின் மனம் கவர் விடயங்கள் இடம்பெறுகின்றன. இதனை காண்பதற்கு உள்நாட்டு சுற்றுலா பயணிகள் மாத்திரமன்றி வெளிநாட்டு சுற்றுலா பயணிகளும் அதிக அளவில் வருகை தந்து தமது மாலை பொழுதினை இங்கு மகிழ்ச்சியாக கழிக்கின்றனர். சூரியன் அஸ்தமிக்கும் மாலை வேளையில் கடற்கரை காட்சியை காண்பதற்காக பெருமளவான மக்கள் ஒன்று கூடியுள்ளனர். உள்நாட்டு வெளிநாட்டு சுற்றுலா பயணிகளின் வருகை தரும் இடமாக புத்தளம் கடற்கரை என்று பரிணாமம் பெற்றுள்ளது. நாட்டில் உள்ள கடற்கரைகளை அழகுபடுத்துவதன் மூலம் சிறந்த சுற்றுலா தளமாக மாற்ற முடியும் என்பதற்கு இது ஒரு சிறந்த எடுத்துக்காட்டாகும். முதல் இலங்கை சுதந்திரம் பெறும் வரையில் கொழும்பு துறைமுகமே எங்கள் நாட்டை உலக நாடுகளுடன் இணைக்கும் ஒரு கேந்திர நிலையமாக காணப்படுகின்றது. குறிப்பாக சந்திரிகா, அந்த காலத்தில் விமான போக்குவரத்து வசதிகள் மிகவும் குறைவாக காணப்பட்டமையால் வெளிநாட்டவர்கள் இலங்கைக்கு வருவதற்கும் இலங்கையர்கள் வெளிநாட்டுக்கு செல்வதற்குமான ஒரு பிரதான மார்க்கமாக இந்த கொழும்பு துறைமுகம் அமைந்திருந்தது. அடுத்து மற்றொரு உள்நாட்டு செய்தி மீது எமது கவனத்தை செலுத்துவோம். ஜெஃப்ரி, குவைத்தில் இலங்கை பணிப்பெண் ஒருவர் மின்விசிறியில் தூக்கிட்டு உயிரிழந்துள்ளதாக வெளிநாட்டு வேலை வாய்ப்பு பணியகம் தெரிவிக்கின்றது. சம்பவம் தொடர்பில் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகம் மற்றும் குவைத் தூதரகம் ஆகியன விசாரணைகளை ஆரம்பித்துள்ளதாக பணியகத்தின் பிரதி பொது முகாமையாளர் மங்கள ரந்தனியே குறிப்பிடுகின்றார். குறிப்பிட்ட பெண் போலி ஆவணங்களை சமர்ப்பித்து 2009ஆம் ஆண்டு வெளிநாடு சென்றுள்ளமை தொடர்பிலான தகவல்கள் பதிவாகியுள்ளதாக அவர் சுட்டிக்காட்டுகின்றார். இந்த இலங்கை பணிப்பெண் நேற்று உயிரிழந்ததாக வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகம் மேலும் குறிப்பிடுகின்றது.